நம்ம கௌதம்க்கு கிடைச்சிருக்கக்கூடிய அம்மா ரொம்ப நல்லவங்க. அதாவது அவங்க பெத்தவங்களா இருந்தாலும் சரி, வளர்த்தவங்களா இருந்தாலும் சரி. ஆனா கௌதமோட உண்மையான அப்பா இவ்ளோ மோசமானவரா இருப்பாரு அப்படின்னு நம்ம கௌதம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அந்த ஒரு கோவில்ல அதாவது தன்னோட அம்மாவோட அதாவது தன்னோட அம்மாவ யாரு ஏமாத்துனது, அதுவும் இல்லாம தனக்கு உயிர் கொடுத்தது யாரு அப்படின்றது எல்லாத்தையுமே கௌதம் பார்க்கும்போது உண்மையிலேயே கௌதமால அத தாங்கிக்கவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. அதுவும் இல்லாம இப்பதான் நம்ம கௌதம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ரேவதிய எஸ்எஸ்கே துரத்திட்டு வரும்போது, அவங்கள வந்து புடிக்கணும், கடத்தணும் இப்படின்ற பல விஷயங்கள எஸ்எஸ்கே செய்யும்போது, அப்பல்லாம் அது எதுக்காக, என்ன ஏது அப்படின்றது நம்ம கௌதம்க்கு உண்மை என்ன அப்படின்றது தெரியாம இருந்துச்சு. நம்ம ரேவதி சொல்ற மாதிரி, அவர் வந்து ஒரு கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அப்படி இப்படின்ற மாரி சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த கோவில் சன்னதியில வச்சு இந்த ஒரு உண்மை தெரிய வரும்போது, உண்மையிலேயே கௌதமால அதை ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா கதறி அழுதாங்க. அதாவது இந்த எஸ்எஸ்கே தான் என்னோட அப்பாவா? அப்படின்ற மாரி வந்து கேட்டு. ஆனா கடைசியில நம்ம கௌதம் இப்படி தன்னோட அப்பாவையும், தன்னோட அம்மாவையும் ஏத்துக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கோவில்ல வச்சு நம்ம ரேவதி எஸ்எஸ்கே கையால வந்து தாலிய வாங்கிக்கிட்டாங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக கௌதமும் ஆசைப்பட்டாரு. ஆனா தன்னோட அப்பா ரொம்பவும் மோசமானவரு அப்படின்றதுனால தான் அங்க அந்த தன்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சு அவங்களோட கதைய முடிக்கணும் அப்படின்ற மாரி நினைச்சது. கடைசியில எஸ்எஸ்கே வேற வழியே இல்லாம ரேவதியோட கழுத்துல தாலிய கட்டிர்றாங்க. ஏன்னா, இப்போதைக்கு அவருக்கு தெரிய வேண்டியது, ரேவதியோட மகன் யாரு அப்படின்ற மாரி வந்து அந்த ஒரு விஷயம் மட்டும் தான். அதுவும் எஸ்எஸ்கே இப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்துட்டாரு. இந்த ஒரு விஷயத்த செஞ்சா தான் இப்போ நம்ம ரேவதியோட மகன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் கௌதம் பயங்கர கோவத்தோட ரேவதி எஸ்எஸ்கே கண்ணு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அப்பதான் இந்த எஸ்எஸ்கேவுக்கு உண்மை என்ன அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம ரேவதி கிட்ட அதாவது ரேவதி வந்து சொல்றாங்க, இந்த மாரி எஸ்எஸ்கே மேல கோவப்படாத. எஸ்எஸ்கே வந்து மாறிட்டாரு, திருந்திட்டாரு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா எஸ்எஸ்கே வந்து உண்மையிலேயே மாறல அப்படின்றது அப்போ தெரிய வந்துடுச்சு. ஏன்னா தாக்ஷாயணி மாஸ் என்ட்ரி குடுத்ததுனால, தாக்ஷாயணிக்கு உண்மை தெரிஞ்சதுனால எஸ்எஸ்கேவோட சுயரூபம் வெளிய வந்துடுச்சு. இப்போ எஸ்எஸ்கேவால எதுவுமே பண்ண முடியல. தாக்ஷாயணி கிட்ட அடைக்கலம் தேடி போக முடியாது இனிமே. அதனால வேற வழியே கிடையாது. அதுவும் இல்லாம இப்போ நம்ம கௌதமால தான் எஸ்எஸ்கேவோட உயிர் தப்பிச்சுச்சு. இப்போ எஸ்எஸ்கே இந்த நம்ம கௌதம்க்கு எஸ்எஸ்கேவ பிடிக்கல அப்படின்னாலுமே கூட, நம்ம கௌதம் வந்து இப்போ தன்னோட அம்மா ரேவதிக்காக எஸ்எஸ்கேவ ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுவும் நம்ம ஜானகி இருந்துட்டு, நம்ம ரேவதி, அதுக்கப்புறம் அ இந்த எஸ்எஸ்கே, அடுத்ததா நம்ம கௌதம் இவங்க எல்லாருக்குமே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. உண்மையிலேயே இப்படி நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவும், கௌதமும் இத்தன நாளா பயங்கர எதிரிகளா இருந்துட்டு இருந்தாங்க. நம்ம கௌதம் அப்படி நினைச்சது கிடையாது. எஸ்எஸ்கே தான் நம்ம கௌதம அழிக்கணும்னு நினைச்சாங்க. கடைசியில கௌதமே இந்த எஸ்எஸ்கேவுக்கு அடைக்கலம் குடுக்குற மாரி, அவரோட உயிர காப்பாத்துற மாரி, இந்த மாரி பல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே எஸ்எஸ்கேவுக்கு இத விட பிச்சை போட்டது வந்து வேற எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே நம்ம கௌதம்க்கு உயிர மட்டும் தான் குடுத்தாங்க. ஆனா இந்த எஸ்எஸ்கேவோட உயிர நம்ம கௌதம் காப்பாத்துன மாரி இருக்கணும் அப்படின்ற மாரி நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.